Hello everyone, this is Parthiban. Welcomes you to SAP Views. இந்த வீடியோ very important வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து ஒரு அர்ஜென்ட் ஆல்சோ ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டை நம்ம SAP Views யூடியூப் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர் அனைவருக்கும் எக்ஸ்க்ளூசிவாக இந்த வீடியோவை நம்ம வந்து ப்ரெசன்ட் பண்ணுறோம். என்னது அப்படின்னா, நீட் 2024 ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகும்போது என்டிஏலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பிடிஎஃபாக 167 பேஜஸில். அதில் ஓப்பன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஆனால் நீதிமன்ற தீர்ப்பை பொறுத்து அது மாற்றத்திற்கு உட்பட்டது அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? இப்போது அவங்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த வீடியோ எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போக வேண்டாம். எந்த ஒரு அப்டேட், நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, நீட் எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் கவுன்சிலிங் முடிஞ்சு நீங்கள் போய் காலேஜில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் எந்த ஒரு அப்டேட் கிடைச்சாலும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், பேரண்ட்ஸ் ஆகட்டும், அதை பற்றி புரிதல் உங்களுக்கு வேணும். அதை பற்றின அப்டேட் உங்களுக்கும் கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் அந்த அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒருவேளை ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது அவங்களுக்கு இந்த தகவலை சொல்லுங்கள். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்டிஏ ரிலீஸ் பண்ண அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர், அதாவது அந்த தீர்ப்பு என்ன சொல்லியிருக்குது அப்படிங்கிறதையும் அந்த பிடிஎஃபோடு நம்ம இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கிறோம். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீட் 2024க்கு நம்ம வந்து டே 1லிருந்து நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்குமான ஒரு டோட்டல் பேக்கேஜ் மாதிரி ஒரு பெய்டு சர்வீஸில் கம்ப்ளீட் கைடன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணலாம். இது வந்து போத் ஆல் இண்டியா கோட்டா அண்ட் ஸ்டேட் கோட்டா, சென்டாக் பாண்டிச்சேரி, இது அனைத்து கவுன்சிலிங்லையுமே இதில் கவர் ஆகும். எனக்கு அது மட்டும் இல்லாமல் 1 or 2 டவுட்ஸ் மட்டும் இருக்குதுங்க சார், அதுக்கு மட்டும் கைடன்ஸ் கொடுங்க அப்படின்னாலும் அதுக்கு நம்ம வந்து பெய்டு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அது போக நீட் 2024க்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் வாங்கி உங்களுடைய மார்க்கை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த 2 இம்பார்ட்டண்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த பிடிஎஃப் வந்து நீட் 2024க்கு என்டிஏ ரிலீஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் புல்லட்டின். அதில் பேஜ் நம்பர் 22ல் இருக்கிறோம். இந்த தகவல் எனக்கு வந்து ஜஸ்ட் நோ இப்போ தான் கிடச்சிது. இப்போ தான் அப்படிங்கிறது 5th March 2024 9:30க்கு கிடச்சிது. கிடைச்ச உடனே நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். 10 o'clock நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துடலாம். ஓகே, இப்போது எலிஜிபிலிட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஸ்கூலிங்கில் படித்த மாணவர்கள், ஓகேங்களா, இவங்க எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு நாட் எலிஜிபிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு இப்போதைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீட் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு அதில் அந்த தீர்ப்பை பொறுத்து மாற்றத்திற்கு உட்பட்டது, இந்த எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது மாற்றத்திற்கு உட்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது NIOS, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங், இது மாதிரியான ஓப்பனில் +2 படித்த மாணவர்கள் வந்து இப்போதைக்கு அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். ஆனால் நீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பை பொறுத்து அது வந்து மாற்றத்திற்கு உட்பட்டது அப்படிங்கிற நிபந்தனையை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது பேஜ் நம்பர் 22 அண்டு 23 உங்களுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் இருக்குது. ஓகேங்களா? சரி, இது வந்து என்டிஏ ரிலீஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் புல்லட்டின். அப்போது இதில் வந்து உங்களுக்கு நீதிமன்ற தீர்ப்பும் வந்துருச்சு. அந்த கோர்ட்டினுடைய ஆர்டரை இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அதை பார்த்துடலாம்.
இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கோர்ட் ஆர்டர். சரிங்க சார், இது எப்போ வந்ததுங்க சார் அப்படிங்கிற உங்களுடைய சந்தேகம் புரியுது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேட்டு, டைமு இது எல்லாமே இருக்குது. உங்களுக்கு நான் வந்து நல்லா என்லார்ஜ் பண்ணி காமிக்கிறேன். இது ஆன்லைன் காப்பி அப்படிங்கிறனால சிக்னேச்சர் தேவையில்லை. இது எல்லாத்துக்குமே தெரியும். சர்டிஃபிகேட் ஆகட்டும், ஆன்லைன் டாக்குமெண்ட்டுக்கெல்லாம் வந்து சிக்னேச்சர் அப்படிங்கிறது தேவையில்லை. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டு பாருங்கள், 2024 மார்ச் மாதம் 4ஆம் தேதி. அப்படின்னா நேற்று இந்த ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 4/3/2024. டைம் வந்து 17:33. 17னா 5:33க்கு இந்தியன் ஐஎஸ்டி டைமுக்கு இந்த கோர்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத படிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கண்டிஷன். 10+2 from open school were not eligible to appear for the national eligibility cum entrance test அப்படின்ட்டு முதல்ல ஒரு தகவல் இருந்துச்சு. அந்த தகவலை வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஓப்பன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ எலிஜிபிள், ஓகேங்களா, அப்படிங்கிற மாதிரியான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அதையும் படிச்சிட்றேங்க நான். அதாவது சிபிஎஸ்இ மாநில பாடத்திட்டம் இவங்களால் அங்கீகரிக்கப்பட்ட திறந்த வெளியில் படித்தவங்க, அதாவது ஓப்பன் ஸ்கூலில் படித்தவங்க என்ன பண்ணிக்கலாம், நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டேக்கிங் நோட் ஆஃப் த எபோவ் சிவில் அப்பீல் ஸ்டாண்ட்ஸ் டிஸ்போஸ்டு ஆஃப். சரி, இன் வியூ ஆஃப் த லெட்டர் எங்கேயோ படிச்சுனேன் நான், இருங்க ஒரே செகண்டு. இங்கே இந்த இடத்துல இதை படிச்சிங்கன்னா தெரியும். இன் சச் கேண்டிடேட்ஸ் shall be permitted to appear in NEET UG test and resultantly also be eligible for grant eligibility certificate. ஓகேங்களா, அப்போது 12ஆம் வகுப்பை ஓப்பன் ஸ்கூலில் படித்த மாணவர்களும் ஓகேங்களா என்ன பண்ணிக்கலாம், நீட் எக்ஸாம் எழுதிக்கலாம், அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வழங்கலாம். அவங்களும் வந்து என்ன பண்ணிக்கலாம், 2024 நீட் எக்ஸாமுக்கு அவங்க தகுதியானவர்கள் அப்படின்ட்டு நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. அதனால் இது வந்து 2024 நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு தீர்ப்பு எப்படி இருக்குமோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில், ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாராவது அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா, the present decision shall be applicable retrospectively also on candidate whose application for grant of eligibility certificate have been rejected on the grounds contemplated in the present public notice. However, for the purpose of appearing in NEET UG candidate who become eligible after the date of present public notice. ஓகேங்களா, அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரியான தேதிக்கு பிறகு, இந்த தேதிக்கு பிறகு வெளியிடப்பட்ட இந்த பொது அறிவிப்பு 10+2 ஓகேங்களா, இந்த பேட்டர்னை வந்து ஓப்பன் ஸ்கூலிங்கில் படித்த மாணவர்களுக்கும் எலிஜிபிள் டு ரைட் த நீட் எக்ஸாம், அவங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வழங்குறதுல எந்த விதமான தடையும் இல்லை, எந்த விதமான நிபந்தனையும் இல்லை அப்படின்ட்டு யார் கொடுத்துருக்குறாங்க, நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி உள்ளது. ஓகேங்களா, in this regard shall be withdrawn under the current position with the present public notice shall be explained in all pending
லிடிகேஷன்ஸ் ஃபைல்டு பை த கேண்டிடேட். அப்போது இது தொடர்பாக யாரெல்லாம் மனு தொடர்ந்திருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த தீர்ப்பு, இந்த பொது அறிவிப்பு அப்படிங்கிறது பொருந்தும். ஓகேங்களா? என்எம்சிக்கு, எம்சிஐக்கு, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, இன்னமும் யாரெல்லாம் வழக்கு தொடர்ந்திருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த பொது அறிவிப்பு, நீதிமன்ற ஆணை, நீதிமன்ற தீர்ப்பு அப்படிங்கிறது பொருந்தும். அதனால் கடைசியாக இறுதியாக நீங்கள் என்னதாங்க சார் சொல்ல வரீங்க அப்படின்னா, நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை தான் சொல்கிறோம். 2024 மே 5 நடக்கக்கூடிய நீட் எக்ஸாமுக்கு விண்ணப்பித்த, ஓப்பன் ஸ்கூலிங்கில் படித்த, அந்த ஓப்பன் ஸ்கூலிங் அப்படிங்கிறது சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தின் கீழே இல்லைன்னா மாநில பாடத்திட்டத்தின் கீழே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஓப்பன் ஸ்கூலிங்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த மாணவர்கள் நீட் தேர்வு எழுதுவதற்கோ அதன் பிறகு மருத்துவ கலந்தாய்வில் கலந்துக்கிறதுலையோ எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அவங்களுக்கு அந்த ஏற்கனவே இருந்த அந்த தடையாகட்டும், நிபந்தனையாகட்டும் அனைத்தும் ரத்து செய்யப்படுகிறது இந்த அரசாணைக்கு பிறகு. ஓகேங்களா? சரி, அப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தகவலை நிறைய பேர்த்துக்கு தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? ஏன்னா காமனாக என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நான் ஓப்பன் ஸ்கூலிங்கில் படிச்சிருக்கிறேன், நான் அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ அல்லது நீங்கள் ஷேர் பண்ணுற இந்த வீடியோ, நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தகவல் அனைத்தும் அவங்களுக்கு பேருதவியாக இருக்கும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். Till then, bye, see you, have a nice day and thanks for watching.